Hi friends, இன்னைக்கு என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குனாக்கா ஷாப் ஃபுல்லா வந்து வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எங்க ஷாப் ஃபுல்லா தான் காட்ட போறேன். அதாவது பிகே சாரி ஷாப் ஃபுல்லாவே வியூ பண்ண போறீங்க இன்னைக்கு நீங்க. ஓகே பார்க்கலாமா? வாங்க போலாம். பாத்தீங்களா எங்க மேம் தம்பிலாம் வர பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம நம்ம பார்க்கலாமா? வாங்க போலாம். ஹைடா, என்ன பண்றீங்க? ஷர்ட் போட்டுருங்க. அதுதான் ஹைடா. இல்லடா, இது சாரி போட்டுருந்தா ஷர்ட் வந்து நாளைக்கு பண்ணிடுவோம். இன்னைக்கு கவர்மெண்ட் லீவுடா, கொரியர் ஆஃபீஸில் இன்னைக்கு லீவு. அதனால வந்து நாளைக்கு எடுத்துருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் வந்து ஷர்ட் வந்துச்சு. ஆமாண்டா, நாங்களுமே இந்த வெயில் பார்த்தோன்னா ஷர்ட்டாக தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இது சாரி ஷர்ட் வந்து நாளைக்கு தான் வரும். நாளைக்கு வந்தோன்னா சொல்கிறேன். எப்படியும் இந்த சாட்டர்டே சண்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லீவு தானே இருக்கும். அப்போ வந்து வாங்கிக்க சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷர்ட் வந்திருக்கா நியூவா, அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறதையே அவங்க கவனிக்கல. பார்த்தீங்களா? வாங்க நெக்ஸ்ட் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு அச்சோ, மாத்திட்டாங்க, மாத்திக்கணும் நம்ம. இல்லை மேம், சும்மா நம்மளுடைய ஷாப் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல வீடியோ போடலான்னு சொல்லிட்டு, அதான் நம்மளுடைய ஷாப் ஃபுல்லாமே வந்து எல்லாருக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எனக்கு புரியல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் அப்படிதான் இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லிட்டு சொல்லுறீங்க. இப்போ ரெண்டு பேரும் பேச சொல்லாம வரீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு சர்ப்ரைஸ் தான். எது இதுக்கு பேர் சர்ப்ரைஸா? ஆமா, நியூவா வந்திருக்குல்ல, நீங்க கலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதான் அப்படியே உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஆச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க மக்கள் எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய ஷாப் ஒரு வியூ காமிச்ச மாதிரி ஆச்சுல, அதான் வந்தோம். செம்மையா இருக்கீங்க இன்னைக்கு. ஆமா, நீங்க வேர் பண்ணிருக்க ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தானே? ஆமா. ஏன் நான் புதுசா கேட்குறேன்? இல்லை, நம்மக்கிட்ட அந்த கலெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதான் நீங்கள் அப்படியே உங்கள் பொண்ணான கையால் எடுத்து என்னென்ன கலெக்ஷன் எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ல, அதனால கேட்டேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை காட்ட சொன்னேன். நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க, பார்க்க செம்மையாக அழகாக இருக்கீங்க. அதான். ஓ, என்னையே வந்து இப்போ வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லிட்டீங்களா? அப்படி கிடையாது மேம், நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. பாருங்கள், லைட்டு வெளிச்சத்துக்கு அப்படியே ஜிகி ஜிகின்னு ப்ளவுஸ் வேறு மின்னுது இல்லை, அதான் அப்படியே உங்கள் பொண்ணான கையால் நீங்களும் கொஞ்சம் வெளிச்சலன்னா நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன்ற. அச்சோ, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை மேம். இது வந்து கைத்தறி சாரி தானே? அப்படி தானே? அந்த சாரி தானே? நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேனா, இந்த சாரியை நம்ம எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஞாபகமே வருது. உண்மையாகவே செம்மையாக இருக்கு மேம். உங்களுக்கும் இது சூப்பராக இருக்குது. இந்த கலரு நல்லா இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிங்கல, அழகாக இருக்குது. ப்ளவுஸுமே நம்மக்கிட்ட அந்த ஒர்க் ப்ளவுஸ் தானே இது? நல்லா இருக்குது ப்ளவுஸ். அப்படியே நீங்களே ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருங்க. திட்டாதீங்க, உங்களை பண்ண சொன்னா என்னையே பண்ண சொல்றீன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. வந்து நான் வேர் பண்ணியிருக்கேங்க. அதோட ப்ளவுஸ் இது வந்து ஹேண்டு போகும். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஓகேவா? இதில் கலர்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாமே. இது ஒரு கலர்ஸு, ப்ளூ, க்ரீன். இந்த கலர் பற்றியா செம்ம அழகாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. செம்மையாக டால் அடிக்கும் இந்த கலர்லாம் போட்டோம்னா. அவ்வளோ அழகாக இருக்கு. டிசைனுமே எல்லாமே செம்மையாக இருக்கும் மேம். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நம்ம சிம்பிளாக சாரீ கட்டிட்டு நம்ம போட்டோம்னாவே வந்து நமக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். நம்ம கிராண்டான சாரீ தான் கட்டிக்கிட்டு கிராண்டாக தான் வந்து நம்ம போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக சிம்பிளாக ப்ளவுஸ் மட்டும் நல்லா ரிச்சாக போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் சாதாரணமாக சாரீ கட்டிட்டு வந்து இந்த ப்ளவுஸ் போட்டு காட்டுறேன். அப்போ எவ்வளோ அழகாக லுக்காக இருக்கும்னு பாருங்கள். ஓகே, இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேனே மேம்? ஆரி ஒர்க்னாலுமே 500 600 தானே மேம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ கொடுத்துட்ருக்கோன்னு தெரியலையே. ஜஸ்ட் 300 மட்டும்தான் மேம். நிஜமாவா சொல்கிறீங்க? இந்த பாரு, கை ஃபுல்லாக வந்து ஒர்க்கு, ப்ளவுஸ் பேக்கில் ஃபுல் டிசைன் வரும், ஃப்ரண்ட்லேயும் வந்து டிசைன் வரும். இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கும், இந்த கேட்லாக்ல எப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு கை ரெண்டு கைக்குமே வந்து அழகாக வந்துடும்.
மேம் நிஜமாவே 300 தானா மேம்? நிஜமாவே 300 தான். 300லேயே வந்து நம்ம கிட்ட 2 கலெக்ஷன் இருக்கு. இது ஒரு கலெக்ஷன் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் இருக்கு. சரி நானும் ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டுமா? தாராளமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 500 600 இருக்கும்னு நினைச்சேன். கை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ரெண்டுமே வந்துடும். உடம்பு ஃபுல்லாக பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டா வச்ச மாதிரி வந்துடும். அழகாக இருக்கும். இதுவுமே இது வந்து கைக்கு மட்டும் இங்கே தானே வரும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து வந்துடும். உடம்புல எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 300 தான். சூப்பர் மேம். கோல்டு கலர் எந்த சாரீக்கு வேணாலுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும். பிகேஎஸ் சாரீஸ் தான் மேம், வேற லெவல். க்ரீன் அடுத்தது பார்த்தியா நம்மக்கிட்ட எல்லாமே வந்து டார்க் கிளாஸ் தான் இருக்கும். செம்மையாக இருக்குது கலர்ஸ் பார்த்தியா. ஆமா நீங்க இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து எங்க வச்சிருந்தீங்க? இன்னைக்கு தானே வந்துச்சு இந்த ப்ளவுஸ். இப்போ தானே ஒரு பெயில் பிரிச்சோம். நீ இல்லைல்ல, ஆமா வெளியே போயிருந்தல்ல. ஆமா மேம். இப்போ வந்த பெயிலில் தான் வந்துச்சு இது எல்லாமே. பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா. சூப்பரா இருக்கு மேம் எல்லாமே. இந்த சிந்து கூட என்கிட்ட சொல்லவே இல்லை மேம். அவ்வளோ நேரம் கதை பேசிட்டு இருந்தா மேம், என்ன பண்ண ஏது பண்ணன்னு சொல்லிட்டு. ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லை மேம். என்னைக்கு சொல்லியிருக்கா, எதையும் சொல்ல மாட்டா. இந்த ப்ளவுஸ் பார்த்தியா செம்மையா இருக்கு பார்த்தியா, வித்தியாசமா இருக்கு பார்த்தியா. டிசைன் செம்மையா ப்ளூ தான் செம்மையா இருக்கு மேம். ஆமா உனக்கு ப்ளூ பிடிக்கும்ன்றதுக்காக நீ எல்லாமே வந்து நீ ப்ளூ சொல்ற பார்த்தியா. இங்க பார்த்தியா அப்படி இல்ல, ப்ளூ நல்லா இருந்துச்சு. இவதான் ப்ளூ பைத்தியம். இது எல்லாமே இந்த 2 மாடலுமே வந்து ஜஸ்ட் 300 தான். இன்னொன்று பார்க்கலாமா? ஓகே, நிறைய வச்சிருக்கீங்க போலயே. சரினா சும்மாவா பாத்தீங்களா? பத்தல் இது பார்த்தா அப்படின்னா ஜஸ்ட் 499 தான். என்ன அது மட்டும் 300 சொல்லிட்டு இது மட்டும் வந்து 400 499 சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாத் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த கிளாத்துக்கும் இந்த கிளாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். இதை பார்த்தீங்களா, கை பாட்டில் எல்லாமே வந்து ஸ்டோன் வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம மிஷின் டை கிடையாது, கையிலேயே வந்து நம்ம பண்ணுறதுனால இது வந்து அதோட காஸ்ட் வந்து அதிகம். 499 இது மட்டும். இது வந்து சாரியோட ப்ளவுஸ் பார்டர் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் வந்துடும். நான் இதுலேயும் வந்து நான் ஒரு ரெட் கலர் எடுத்திருக்கேன், நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அது வந்த உடனே நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோ காட்டுறேன். ஓகே, அடுத்த கலர்ஸ் பாருங்கள். பிங்க்கு, க்ரீனு, எப்படி கலர்ஸ் காம்பினேஷன் எல்லாம் செம்மையாக இருக்கா? சூப்பரா இருக்கு மேம். பத்தியோ மெரூன், நீ ஒரு மெரூன் சாரி வச்சிருக்கல, அந்த மெரூன் சாரிக்கு இதை கட்டணும் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்குல்ல? நீங்க பத்தியா கோல்டுல பத்தியோ எப்படி ஜொலிக்குது, செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? எல்லாமே சூப்பரா இருக்கு மேம், கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஆமா, எல்லாமே நான் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வர கலெக்ஷன் இல்ல, அப்படிதான் இருக்கும். எவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்குது. என்னை விட்டு போயிட்டு நீங்க மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களையும் கண்டிப்பா நான் கூப்பிட்டு போறேன். ஓகே, சரி சரி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் 499 மட்டும் தான். யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.